ப்ளீஸ். ஒரு சிறகடி காசையில் எனக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி அவன் பையனை கொண்டு போய் வித்யா வீட்டில் விடுறாங்க. வித்யா ஒரே வாரம் தான், அதுக்கப்புறம்லாம் என்னால் சமாளிக்க முடியாது, வந்து கூட்டு போலனா நானே உன் வீட்டில் விட்டுருவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து சோகமாக வராரு. என்னாச்சுப்பா முத்துன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கிருஷ்ண வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம்ப்பா, அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொந்த ஊருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க ஒரே நாளில் ஃபாரின்லேருந்து வந்து அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக முடியும்? அவங்க அம்மா நல்லா தானங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் ஏதோ மர்மம் இருக்குது, கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனா வந்து அவங்க அம்மா பார்க்கறதுக்காக கோயிலுக்கு வராங்க. அங்கேயே ரோஹிணியோட அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி வா சாப்பிட போகலான்னு 2 பேர் கிளம்புறாங்க. அந்த நேரம் மீனாவுக்கு ஒரு கால் வந்துடுது. மீனா சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. ரோஹிணியோட அம்மா வெளியே கிளம்புறப்ப இதை பார்த்துட்றாங்க. ஐயோ மீனா அந்த கோயிலுக்கு வராங்களா, இனிமேல் இந்த கோயிலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா ஏதாவது ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பார்வதிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சிந்தாமணி வந்துடுறாங்க. சரிங்க மாஸ்டர், நான் எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபர் இருக்கார், அவர் அனுப்புகிறேன், நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிறைய போஸ்ட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கான ப்ரொமோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மனோஜிட்ட பணம் கட்டியிருப்பார். அவர் எனக்கு உடனே தேவைன்னு சொல்லி கேட்பார். அது தரமாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கணும். மனோஜ் சரி பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போகிறாரு. உள்ளே போய் லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, பணத்தை காணா. ரோஹிணிகிட்ட வந்து பணத்தை காணான்னு சொல்லி